வணக்கம்ங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூசணி செடி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், இதுதாங்க எங்கள் வீட்டு பூசணி செடி. பாருங்கள் எவ்வளோ நிறைய படர்ந்துருக்குன்னு. இங்கே ஒரு காய் குட்டி வந்திருக்கு. நிறைய பிஞ்சு வருதுங்க. ஆனால் மழையில் பழுத்து வேஸ்ட் ஆகிடுதுங்க, கொட்டி போயிடுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு சில செடி இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக கல் வச்சுருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். அது மண்ணிலே வைக்கிறதுனால பழுத்து வேஸ்ட்டாக போயிடுது, மண்ணெல்லாம் தெரிச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இப்படி கொஞ்சம் ஹைட்டாக வச்சோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், தரையிலே இருந்து எப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தாங்க வேஸ்ட்டாக நிறைய வேஸ்ட்டாக போயிடுதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இது அழகாக குண்டாக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு காய் இருக்குது, நான் அதை அப்புறம் காட்டுறேன் கிட்ட போகும்போது. கொஞ்சம் முள்ளாக இருக்குது, ஸோ அதை பார்த்து போயிட்டு இருக்கு. நிறைய பூ கொட்டி போயிடுதுங்க, எதனாலன்னு தெரியல. ஒருவேளை இந்த சீசனில் வரும் தான், ஆனால் பூவெல்லாம் மழைனால கொட்டிடுதா என்ன தெரியலங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் காய்கொடி. ஸோ உள்ளெல்லாம் போகலை, நான் இப்படி சுற்றியே பார்க்கலாம். உள்ளெல்லாம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் கல் வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய கீழே கொட்டிடுதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ செடிக்கு நம்ம பந்தல் மாதிரி போட முடியாதுங்க. பந்தல் மாதிரி போட்டோம்னா பந்தலை கீழே விழுந்துடும். ஸோ இங்கே ஒரு காய் இருக்குது, காட்டுறேன். இங்கே பாருங்கள். இது நம்ம நல்லா முள்ளு மேலே இருக்கிறதுனால அழகாக கொடி பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது, குட்டியாக. இங்கே ஒரு பூ பிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் காய் கொடின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக குழியில் இருக்குது. இங்கே தான் வேர் இருக்குது, இதோடது வேர். ஸோ இது கொஞ்சம் இப்படி ஹைட்டில் வச்சிடலாங்க. அப்போ தான் அடியில் அழுகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு?
அந்த மாதிரி ஹைட்டில் இருந்துச்சுன்னா வந்து காய் நல்லா வருதுங்க. தரையில் மண்ணில் இருந்தால் வந்து மழையில் வந்து வேஸ்ட்டாக போயிடுது, அழுகிடுது. லாஸ்ட் வீக்கெல்லாம் நிறைய பழுத்து கொட்டி போச்சுங்க, ரொம்ப நிறைய கொட்டிடுச்சு. ஸோ அந்த பக்கம் போனால் உங்களுக்கு காட்டலாம். நான் வந்துட்டு ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க, என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க, பாய்.